கடவுள் அருட்பெருஞ்சோதியாக உனக்கு காட்சி கொடுப்பார். வேறு எந்த இடத்திலையும் அருட்பெருஞ்சோதியாக காட்சி கொடுக்க மாட்டார். இது ஒன்று முக்கியமானது. ஞானாலய வழிபாடு. ஞானாலய வழிபாட்டினாலே ஒரு சன்மார்க்கி அடையக்கூடியவன். ஏனென்றால் அருட்பெருஞ்சோதி மகா மந்திரத்தையே கடவுள் சொரூபமாக காணக்கூடிய சுத்த சன்மார்க்கி அந்த அருட்பெருஞ்சோதியை எந்த இடத்திலே காண்பான் என்றால், உருவ மத்தியிலே நின்று ஞானாலய வழிபாடு பண்ணினால் அந்த அருட்பெருஞ்சோதியினுடைய உண்மை காட்சியும் அந்த அருட்பெருஞ்சோதியினுடைய உண்மையும் தெரிவிக்கப்படுகிறது. இதற்குத்தான் நமக்கு உபதேச பகுதியிலே வள்ளற் பெருமான் ஒழுக்கம் நிரம்பி கருணையே வடிவாகி நிற்கும் விசார சங்கற்பம் உண்டானால் தாழும் குணம் வரும். அப்போது திருவருட் சக்தி பதிந்து அறிவு விளங்கும். அதாவது அதுக்கு முன்னாடி ஒரு கண்டிஷன் போட்டிருக்கார். படிப்பால் அறியக்கூடாது, படிப்பால் அறிய முடியாது. 4 புஸ்தகத்தை சாமி எழுதின புஸ்தகத்தை படிச்சுட்டா சன்மார்க்கமா? படிப்பால் அறிய முடியாது என்பதற்காகத்தான் படிப்பால் அறியக்கூடாது. அறிவது எப்படி எனில், ஒழுக்கம் நிரம்பி கருணையே வடிவாகி நிற்கக்கூடிய விசார சங்கற்பம் உண்டானால் தாழும் குணம் வரும். அப்போது திருவருட் சக்தி பதிந்து அறிவு விளங்கும். இந்த அறிவை கொண்டு தான் கடவுளை அறிய முடியும். இது வள்ளலாருடைய உபதேசத்துல ஒன்று. ஜீவகாருண்யத்தினுடைய உபதேசம் எல்லா உயிரையும் உங்கள் உயிர் போல பாவிக்கின்ற உணர்வை வரவழைத்துக் கொள்கள் என்று ஆரம்பிக்கிறது. ஏற்கனவே எத்தனையோ முறை சொன்னதுனால அதை சொல்லலை. அதுலேயும் நீங்கள் இந்த தர்மசாலையில் இந்த வள்ளலார் கூறியதையும் சேர்த்து கொள்ளலாம். எல்லா உயிரையும் உங்கள் உயிர் போல பாவிக்கின்றதை விட எல்லா உயிரையும் கடவுள் சுரூபமாக பாவிக்கின்றது இன்னும் மேலே. ஏனென்றால் எப்படி தொழுவது, எப்படி தொழுவது என்பது ஒன்று இருக்கிறது. சுத்த சன்மார்க்கி எப்படி தொழுவது எத்தனையோ முறைகள் இந்த உலகத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. விக்கிரக வழிபாட்டிலே இருந்து ஆரம்பிக்கிறது, கடவுளை நோக்கி போகிறது யாத்திரை, மனித யாத்திரை. விக்கிரக வழிபாட்டினாலே இவன் ஞானம் வராது, ஞானம் அடையலைன்னா கடவுள் வராது. அப்போ விக்கிரக வழிபாட்டிலே ஒரு அளவுக்கு படிக்கு தான் ஏற முடியும். கடவுள் 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 என்ன மனிதனால செய்யப்பட்ட ஒரு உருவத்திலேயா கடவுள் இருப்பார்? கடவுளுடைய எத்தனையோ குணங்களில் ஒரு குணம் ஒரு தெய்வமாக படைக்கப்படுகிறது மனிதனுக்கு அறிவு உண்டாவதற்காக. ஆனால் அப்படி தெய்வமாக படைக்கப்பட்ட ஒன்றே முழுமையா என்றால் இல்லை. அது கடவுளினுடைய எண்ணற்ற கோடி குணங்கள்ல இது ஒரு குணத்தை சொல்லக்கூடியது தான் நமக்கு ஒரு தெய்வமாக இந்த உலகத்திலே வழங்கப்பட்டிருக்கிறது. அதுதான் தத்துவம். ஆண்டவருடைய தத்துவங்களை வெளிப்படுத்தக்கூடியது தான் விக்கிரக வழிபாடு. சரி, விக்கிரக வழிபாட்டிலே இருந்து ஏன் இவன் மீள முடியாது என்றால், அந்த விக்கிரகத்தை இவன் அலங்காரம் பண்ணி அந்த விக்கிரகத்தை இவன் கும்பிட மாட்டான். அந்த அலங்காரத்தை பார்த்து நகை, இந்த நகை போட்டிருக்காங்க கழுத்துல, அப்படியே டாலர் ஜொலிக்குது, அந்த மீனாட்சி அம்மன்ல அந்த டாலர் ஜொலிக்குது, அந்த மூக்குத்தி இருக்கிறதே அப்படிப்பட்ட ஒரு மூக்குத்தி, மாணிக்க மூக்குத்தி என்று மீனாட்சி அம்மன் கோயில்ல போய் அதை கும்பிடுவான். கடவுளை யார் கும்பிடுகிறா? அதனால தான் அந்த விக்கிரக வழிபாடு கூடாது என்பது சன்மார்க்க கொள்கை. விக்கிரக வழிபாட்டினாலே ஒருவன் ஞானத்தையோ கடவுளையோ காணவோ அறிவை கொண்டு அறியவோ முடியாது. அந்த காலத்திலேயே ஞானிகள் சித்தர்கள் எல்லாம் லிங்க வழிபாடை கொண்டு வந்தார்கள். லிங்க வழிபாடு என்றால் அதுல எதுவுமே இருக்காது. நிராசை என்ற ஒன்றை சுட்டி காட்டுகிறது லிங்கம். லிங்கத்துக்கு என்ன யார் போட்டு, லிங்கத்துல நீங்க கோயில்ல லிங்கம் இருக்கு, அதுல என்ன ஒரு உலகாயத்துக்காக ஒரு துணியை போட்டு வச்சிருப்பாங்க ஆண்டவருக்கு. மற்றபடி சின்னம் தான் இருக்கும், 3 பட்டைகள் இருக்கும். அப்படி இருக்கக்கூடியது தான் அது. விக்கிரக வழிபாட்டுக்கு பதிலாக லிங்க வழிபாடு அந்த காலத்திலே ஆரம்பிக்கப்பட்டது. லிங்க வழிபாடு எதை குறிக்கிறது என்றால், உருவ வழிபாட்டிலிருந்து மாறுபட்ட அருவுருவ வழிபாடு. லிங்கம்னா நம்ம பார்க்கறதுக்கு உருவமா இருக்கு, ஆனால் அதனுடைய உண்மையானது அருவுருவம். அந்த அருவுருவத்திலே இருந்துதான் இந்த பிரபஞ்சம் எல்லாம் எழுகிறது என்பது அதனுடைய கோட்பாடு. லிங்கத்திலே இருந்துதான் இந்த பிரபஞ்சமே எழுகிறது என்பது அதனுடைய கோட்பாடு. அந்த இதில் இருக்கக்கூடிய பெங்களூரில் இருக்கக்கூடிய பாபா, யார் அவரு, நம்ம பேரு சாய்பாபா வருஷத்துக்கு ஒரு தடவை மகா சிவராத்திரியில இருந்து ஆத்மலிங்கத்தை எடுத்து காட்டுவதாக அந்த காலத்திலே நாங்கள்லாம் போயிருக்கோம். நாங்கள்லாம் போய் ராத்திரி பூரா பஜனையில அவர் மேடையில எழுந்து நின்று அந்த பஜனைன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறிக்கிட்டே போகும் நாதம். அந்த நாதத்தினுடைய உச்சி வரும்போது அவர் எழுந்து நின்று அந்த வாயில கைவிட்டு இவ்வளவு பெரிய லிங்கத்தை எடுத்து இப்படியே காட்டுவார். அது உண்மை பொய் என்கிறது இல்லை,
காட்டக்கூடிய நிகழ்ச்சி நாங்களே வந்து இரவெல்லாம் தூங்காம கிடந்து அந்த முட்புதர்கள் இறங்கக்கூடிய இடத்துல படுத்து அதை பார்த்துக்கிட்டு வந்திருக்கோம். அந்த காலத்துல போகாத இடம் ஏது? சன்மார்க்கம் இப்ப கிடைச்சதுனால தான் இவ்வளவு உண்மையும் நமக்கு புரியுது. ஏனென்றால் அந்த காலத்துல அந்த இதுல இருக்கக்கூடியது பூரா பாம்புகள் உடச்சிக்கக்கூடியதுதான். ஏன்னா அந்த இடத்துல இருந்து அவர் இந்த லிங்க வழிபாடு என்பது அவர் மக்களை திருத்துவதற்கு செய்து கொண்ட ஒரு அறப்பணி தான். ஆனால் சன்மார்க்கம் வந்ததுனால இந்த ஏமாற்று வேலைகள்லாம் வேண்டாம் என்று ஒதுக்கி வைத்து விட்டு உண்மையை உள்ளபடி நீ ஏற்றுக்கொள்வதற்கான மார்க்கம் எது என்றால் அது சுத்த சன்மார்க்கமாக நமக்கு வள்ளலார வெள்ளவேட்டி சாமி, அவருக்கு வேற எதுவுமே இல்லை. தன்னது என்று சொல்லக்கூடியதற்கு எதுவுமே இல்லாத ஒரு அருளாளர் நமக்கு வள்ளலாராக வந்து கொடுக்கப்பட்ட நெறி சுத்த சன்மார்க்க நெறி. அதனால அதை நாம் ஆழ்ந்து கவனித்துக் கொண்டு லிங்க வழிபாட்டுக்களே இருந்து வள்ளலார் வந்து அருவுருவ வழிபாடை வேறாக மாற்றிக்கொண்டார். லிங்க வழிபாடு உண்மையிலே வந்து உண்மை இல்லை. ஏனென்றால் லிங்கம் என்றாலே வந்து 5 கடவுளை குறிக்கக்கூடியதுல 5வது கடவுள் அது யாரு? சதாசிவம். சதாசிவம் அருவமாக இருக்கக்கூடியவர். என்ன அருவமாக இருக்கக்கூடிய அதானே லிங்கமாக நாம் தோற்றத்துக்கு சிவன் தானே லிங்கம். அப்போ இது வந்து உண்மை இல்லை. ஏனென்றால் ஒரு சிவனா 2 சிவனா? எத்தனை கோடி சூரியன் இருக்கிறதோ அத்தனை கோடி உலகம் இருக்கிறது. அத்தனை கோடி உலகத்திலையும் நம்மை போன்ற அத்தனை கோடி மனிதர்கள் இருக்கிறார்கள். அத்தனை கோடி மனிதர்களிடத்திலே கடவுள் கோட்பாடு இருக்கிறது. அப்போ இவன் ஏற்றுக்கொண்ட உண்மை வந்து ரைட்டா தப்பா என்றால் தப்பு என்று அடித்து சொல்லித்தான் வள்ளலார் இந்த பக்கமெல்லாம் போகவே போகாதீங்க, நீ போய் கோயில்ல வேண்டுறதுனால உனக்கு எல்லாம் கிடைக்கிறோம் என்ற மாயையிலிருந்து மீண்டு வா. உன்றத்திலே கடவுள் அருட்பெருஞ்சோதியாக இருக்கிறார் என்றால் தனிமையிலே போய் உட்கார்ந்து கொண்டு அருள் உணர்வோடு எனக்கு இது வேணும் சாமி, என் பையன் மேல் படிப்பு படிக்கணும் சாமி அப்படி என்று வேண்டு. அவர் வந்து மகிழ்ந்து போய் நல்லதை வேண்டுறவர்களுக்கு நல்லதையும் கெட்டதை வேண்டுபவர்களுக்கு கெட்டதையும் கொடுப்பார். அவர் வந்து மகிழ்ந்து போய் நல்லதை வேண்டுறவர்களுக்கு நல்லதையும் கெட்டதை வேண்டுபவர்களுக்கு கெட்டதையும் கொடுப்பார். அவன் கெட்டு போகணும் சாமின்னு என்று வேண்டினால் இவனை கெடுப்பார். அவன் நல்லா இருக்கணும் என்று வேண்டினால் இவனை நல்லா வைப்பார். இது ஆண்டவருடைய அருளாக்கி. அதனால நாம் வந்து வள்ளலார் என்ன சொன்னார்? அப்பா, நீ கடவுள் எப்படி இருப்பார் என்று உனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு தெரியும். உன்னிடத்துல இருக்கக்கூடிய கடவுளுடைய உண்மை எனக்கு தெரிஞ்சது, அதனாலே நான் அந்த அப்படியே உனக்கு சொல்கிறேன் என்றால் அது எப்படி உன்னிடத்துல இருக்கிறார் என்றால் சபாத்வாரத்தமாகிய அந்த புருவமத்திக்கு நேர் உள்ளீடாக அங்கே முகுளம் என்கின்ற மூளை பகுதி இருக்கிறது. அந்த முகுளம் என்ற ஒன்றுதான் நடுமூளை. முன்மூளை பின்மூளை அது 3லே நடுவாக இருக்கக்கூடியது முகுளம் என்கின்ற ஒன்று. அந்த ஓங்கார மூளை அதற்கு பெயர் நடுமூளை அல்லது ஓங்கார மூளை அல்லது முகுளம். அந்த முகுளத்துக்கு மேலாக இருக்கக்கூடிய பகுதியை பார்த்தீங்களானால் ஒரு 1000 இதழ் கொண்ட தாமரை மலர்ந்திருப்பது போல இருக்கும். நம்ம இடத்துல இருக்கக்கூடிய மண்டை ஓட்டையை வந்து நீக்கி பார்த்தீர்களானால் 1000 இதழ் கொண்ட தாமரை போல அந்த இடம் இருக்கு. அதற்கு மேலே ஒரு சின்ன ஒளிக்கீற்று போல ஆண்டவர் இருக்கிறார். அதையே நீ வழிபாட்டுக்குரிய ஒன்றாக வைத்துக்கொண்டு புருவ மத்தியிலே இருந்து திருச்சற்றம்பலத்திலே ஆண்டவர் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய உருவம் இது என்று நீ வழிபாடு செய்தால் அந்த புருவ மத்தியாகிய ஞானாலய வழிபாட்டிலே அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அருட்பெருஞ்சோதியாக உனக்கு உணர்த்தி காட்சி கொடுப்பார் என்பது சுத்த சன்மார்க்கம். அப்போ சபாத்வாரம் என்பது சத்திய ஞான சபைக்கு நுழைகின்ற நுழைவாயில் என்று வைத்துக் கொள்ளுங்க. என்ன பாக்குறீங்க? உங்களதான் வந்து ரொம்ப ஏனென்றால் ஆண்டவராக பார்த்து உங்களுக்கு ஒரு வாழ்க்கையை நல்ல வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். அதை வந்து நாம் வந்து தாழும் குணத்தினாலே எதையுமே ஏற்றுக்கொண்டு தாழும் குணத்தினாலே எதையும் இல்லை இருக்கட்டுங்க தாழும் குணத்தினாலே எதையும் நாம் ஏற்றுக்கொண்டு மேலே ஏறுவதையே விரைந்து விரைந்து படி கடந்தேன் என்று வள்ளலார் சொன்னது மாதிரி படி கடக்கிறதையே நம்ம லட்சியமாக கொண்டு வாழணும். அதனால நாம வந்து பிரித்து பார்க்கிற அறிவு நமக்கு இப்ப இல்லை. முதலிலே உணர்த்துகின்ற அறிவை பெற்றுக்கொள்வதற்கு பார்க்கணும். கடவுளாலே அனுதினமும் நமக்கு உணர்த்தப்பட்டிருக்கிறது, உணர்த்தப்படுகின்றது. அதான் ஏற்கனவே நம்ம சவிகல்பம், விகல்பம், நிர்விகல்பம் என்ற 3 பற்றிய விளக்கங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது.